சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஹalleluya. என்ன டாபிக், என்ன கண்டென்ட்னாக்கா, டுடே we are going to see divorce. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பைபிள்ல டிவோர்ஸ் பத்தி எங்கெங்க பேசி இருக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். ஹalleluya. நல்லா கவனிங்க. மலாக்கியா chapter 2 verse 16. மலாக்கியா chapter 2 verse 16 ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, the Lord says higher divorce. Hallelujah. நல்லா கவனிங்க. the Lord says higher divorce. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைங்க, நான் வேற மதத்தை பத்தி பேச விரும்பல, கிறிஸ்துவ பிள்ளைங்க சபையில ஞானஸ்தானம் எடுத்து ஆணுடைய பிள்ளையா இருந்து ஆணுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கோர்ட் வாசல் ஏறுறாங்க. இனத்துக்காக, டிவோர்ஸ்க்காக. ஆனா மலாக்கியா chapter 2 verse 16 ஆண்டவர் என்ன சொல்றாரு, the Lord says I have divorce. அப்போ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நீங்க செய்யும்போது, அந்த மாதிரி செய்யறவங்க சொல்றேன், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யறவங்க உங்களுக்கு ஐயோ. என்ன சொல்லுங்க? உங்களுக்கு ஐயோ. ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு விரோதமான செய்றீங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நீங்க செய்றீங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, I have divorceன்றார் ஆண்டவர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து நீங்க டைவர்ஸ் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்றீங்க. ஹalleluya. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் நிறைய வசனம் இருக்குது. Matthew chapter 5 31 and 32. Jesus says that divorce and remarriage or adultery. நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இயேசு என்ன சொல்றாருன்னா, முதல்ல என்ன சொல்றாரு, the Lord says higher divorce. சரி, அப்போ உங்களோட கணவன் குடிச்சிட்டு வந்து அடிக்குவாரு, வேற நபர் கூட தொடர் வைத்துப்பாரு, அந்த மாதிரி நபர் கூட வாழ்க்கை என்ன பண்றோம் அதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. டிவோர்ஸ் என்பது, டிவோர்ஸ் யார் எடுக்கணும் தெரியுங்களா? உன் கணவனோ மனைவியோ உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தா, உடல் உறவால உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தா மட்டும் தான் நீங்க டிவோர்ஸ் எடுக்கணும். இல்லைன்னா உன் கணவனோ மனைவியோ இறந்துட்டாக்கா நீங்க வேற மேரேஜ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிக்கணும் கண்டென்ட். நல்லா கவனிங்க. கணவனோ மனைவியோ அவங்களோட பார்ட்னர் அவங்களுக்கு ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னாக்கா நீங்க டைவர்ஸ் எடுக்கலாம். அப்ப நீங்க வேற மேரேஜ் பண்ணிக்கலாம். ஒன்னு. நம்பர் டூ என்னன்னாக்கா வந்து, கணவனோ மனைவியோ தவறு பண்ணாக்கா நீங்க வேற மேரேஜ் பண்ணிக்கலாம். இல்ல கணவனோ மனைவி இறந்துட்டாங்கன்னா, உங்களோட பார்ட்னர் இறந்துட்டாங்கன்னா நீங்க வேற மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா கணவனோ மனைவி இருந்து அவங்க வந்து வேற தப்பு ஏதோ பண்ணல, அப்படி சின்ன விஷயம், சின்ன ஃபேமிலினா குடும்பத்துல பிரச்சனை இந்த இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த வீட்டுல பிரச்சனை இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம் என்றால் பிரச்சனை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், எல்லா சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு வருஷத்துல வந்து மழை காலம் இருக்கும், வெயில் காலம் இருக்கும், குளிர் காலம் இருக்கும், எல்லா கிளைமேட். அந்த மாதிரி குடும்பத்தில் கூட சந்தோஷங்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் டைவர்ஸ் போகிறது ரொம்ப தப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மலாக்கியா chapter 2:16 the Lord says higher divorce. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க அதுதான் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் 1 Corinthians chapter 7 verses 10-11 கூட அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். 1 Corinthians chapter 7 verses 10-11 படிச்சா உங்களுக்கு தெரியும். மலாக்கியால சொல்லியிருக்கிறாரு, அப்புறமேட்டு வந்து மேத்யூல சொல்லியிருக்கிறாரு, Matthew 5:31-32 சொல்லியிருக்கிறாரு. நல்லா கவனிங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, ஹையர் டிவோர்ஸ்ன்றார் ஆண்டவர். ஆனா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. ஹalleluya. நல்லா கவனிங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. சின்ன விஷயத்துக்கோ ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை, வார்த்தையால பேசியிருக்கலாம், சின்ன ஒரு ஃபேமிலி விஷயம், அதுக்காக ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து கோர்ட்டு படி எடுத்து தப்பு. நான் வேற மதத்தை பற்றி சொல்லல, ஓடி போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின்னு அவங்க புரிஞ்சுக்கொள்றது அந்த வார்த்தையை நான் சொல்றது வந்து ஆணுடைய பிள்ளைகளுக்காக, ஆணுடைய வசன வார்த்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் வந்து நீங்கள் நிறைய பாவங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஆண்டு விதமான காரியங்கள் செய்கிறாங்க. நல்லா கவனிங்க. Matthew chapter 5 verses 31 and 32 என்ன சொல்றாங்க? Jesus says that divorce and remarriage are adultery. என்னது? அது பாவங்க. அப்புறம் except when is due to sexual immorality, he also says that anyone who divorce their spouse except நல்லா கவனிக்கணும், அவங்க தப்பு பண்ணாதான், except for sexual immoralities makes them
the victim of adultery, and anyone who marries a divorced person commits also adultery. Hallelujah. அப்புறம் மலாக்கியா சாப்டர் 2:16 என்ன சொல்றாரு? The Lord says I hate divorce. அப்புறம் இன்னொரு வசனத்துல என்ன சொல்றாரு? The Lord commands. ஆண்டவர் வந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணல பெண்களுக்கு. நல்லா கவனிக்கணும். பெண்கள்மார்கள், லேடிஸ் நல்லா கவனிங்க. The Lord commands that wives should not separate from their husbands. கணவனை விட்டு நீங்க பிரியாதீங்க. யார் சொல்றாரு? இயேசு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அப்பா அம்மா பேச்சு கேக்குறீங்க. அப்பா அம்மா பேச்சு கேட்கணும் இல்லைன்னு சொல்லி அப்பா அம்மா சொல்லுவாங்க, வந்துருமா அவனை விட்டு வந்துருமா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சு கேட்டுன்னு தவறான கைட்லைன்ஸ் பற்றி கேட்டுக்கின்னு ஆண்களுக்கு விரோதமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா சொல்கிறாதீங்க. கணவனை விட்டு நீங்கள் பிரியாதீங்கன்றாரு. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அல்லேலூயா. யார் பேச்சு கேட்டு? அப்பா அம்மா பேச்சு கேட்டு, அக்கா பேச்சு கேட்டு, மூத்தார் பேச்சு கேட்டு, சொந்தக்காரங்க பேச்சு கேட்டு, பொம்பளைங்க பேச்சு கேட்டு, அவங்க பேச்சு இவங்க பேச்செல்லாம் கேட்டு இயேசுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. தேவையில்லாத ஆளுங்க வார்த்தைக்கு பேச்சு கேட்டு, ஃப்ரெண்ட்ஸுங்க பற்றி அவங்க பேச்சு இவங்க பேச்செல்லாம் கேட்டு கணவன் விட்டு விளைவிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுது, Lord commands that wives, the Lord is not requesting, the Lord commands that wives should not separate from their husbands. ஒருவேளை நீங்கள் கணவன் விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு தான். An husband should not divorce their wife. ஆண்கள்மார்கள், a male person, கணவன்மார்கள் நீங்க வந்து மனைவிக்கு டிவோர்ஸே கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டு வசன வார்த்தை சொல்லுது, நான் சொல்லல. நல்லா கவனிங்க. 1 Corinthians chapter 7 verses 10 11 எடுத்து படிங்க. அங்க என்ன சொல்றாரு ஆண்டு பார்க்கலாம். should not divorce. The husband should not divorce their wives. If a wife does separate, she should either remain. இப்போ நிறைய பெண்கள் என்ன பண்றாங்கன்னா கணவன் விட்டு போயிட்டு வேற பார்ட்னரை பிடிச்சிக்கிறாங்க. தவறான வழியில வேற ஒருத்தரை வச்சுக்கிறது, தவறான பார்ட்னரை பிடிச்சி அவங்க டைம் பாஸ் பண்ணிக்கின்னு ஆண்டுக்கு விரோதமான காரியங்கள் செய்யலாம் நிறைய பெண்கள். நான் எல்லாரும் சொல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களை பற்றி நான் சொல்றேன். அல்லேலூயா. அவங்க நல்லா கவனிங்க. ஆண்டுக்கு விரோதமான காரியத்தை இவங்க செய்யறாங்க. அல்லேலூயா. என்ன சொல்றது? she should either remain unmarried or reconcile with their husband if spouse declares desert their partners, they should return to them, or if not possible they should remain caste. கணவனை விட்டு நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும்? தனிமையா இருக்கணும். கணவன் செத்தாக்கா வேற மேரேஜ் பண்ணிக்கலாம். கணவனோ மனைவியோ உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு தவறு பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நீங்க வேற மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா சின்ன சின்ன கோழி சண்டைக்காக, சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்காக நீங்க டைவர்ஸ் பண்றது ஆண்டுக்கு விரோதமான காரியம் செய்றீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வந்து நிறைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெண்கள்மார்கள் டைவர்ஸ் படி ஏறுறது பெண்கள் தான். ஜீவனம்சம் வாங்குறதுக்கு, காசு வாங்குறதுக்கு. நான் எல்லா பெண்களை சொல்லாமா? தாய்மார்களே நல்லா கவனிங்க. எல்லா பெண்களை சொல்லல, நல்லா கவனிங்க. சில பெண்கள் அந்த மாதிரி நபர் ஆளுங்கத்தை நான் சொல்றேன். படியேற்றினதுக்கு, ஜீவனம்சம் வாங்குறதுக்கு, காசு வாங்குறதுக்கு சில பேர் எவ்வளோ பாவங்கள் செய்கிறாங்க. இந்த மாரி ஆளுங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஐயோ. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆளுடைய வசன வார்த்தை கேளுங்க. நிறைய பெண்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? அப்பா பேச்சு கேட்டுக்கின்னு, அம்மா பேச்சு கேட்டுக்கின்னு, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது இவங்க 2 பேரே தான் சால்வ் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாவம் கணவர் வேலைக்கு போவார் வருவார், குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும், ஐம் ஸ்பீக்கிங் ஈக்குவல், யாரும் மேலே கீழே பேசல, மேல் அண்ட் ஃபீமேல் யாராக இருக்கலாம். உங்களுக்குள்ளே எதுவும் ஒரு பிரச்சனை வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் 2 பேர் தான் சால்வ் பண்ணணும். அல்லேலூயா. கணவன் மனைவி பிரச்சனையில் வந்து நீங்கள் 2 பேர் தான் சால்வ் பண்ணணும். இதில் 3வது நபர் யார் வந்தாலும் குடும்பம் உடஞ்சிடும். அல்லேலூயா. ஊழியக்காரர் வந்தாலும் குடும்பம் உடஞ்சிடும். ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தர் இணைத்ததை மனிதரால் பிரிக்க கடுவதாக. பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா, நல்லா கவனிக்க தேவஜனமே, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தப்போ ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை ஒடுத்து போட்டுருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்துருப்பாங்க. பெண்கள் கையில் தான் இது குடும்பத்தை கட்டுறதோ ஒடுங்கிருக்கும். அல்லேலூயா. ஆண்கள் கையில் இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தப்போ என்ன பிரச்சனை ஆனாலும் நீங்களே தான் சால்வ் பண்ணிக்கணும். நீங்கள் 2 பேர். ஏன்னா இது உங்கள் குடும்பம். இதில் வந்து கணவன் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் தட் இஸ் ராங். மனைவி வந்து பிரச்சனைகள் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் தட் இஸ் ராங். என் வீட்டில் எப்படி நடக்குது அப்படி நடக்குது. கணவன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் தப்பு,
பெண்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் தப்பான இன்னைக்கு ஜாஸ்தி நடக்கிறது பெண்கள் தான் வந்து ஷேர் பண்றது. இப்படி ஆயிடுச்சு டாடி, இப்படி ஆயிடுச்சு மம்மி, இப்படி ஆயிடுச்சு அக்கா, இப்படி ஆயிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தான் ஜாஸ்தி கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஆண்கள் வந்து பண்றாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் கம்மி, பெண்கள் தான் ஜாஸ்தி. நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏவாள் பிதானவர் என்ன சொன்னார் ஏவாளுக்கு, இந்த தோட்டத்தில் நீங்கள் எல்லாமே அனுபவிங்க, ஆனால் அந்த கனியை சாப்பிடாதீங்க. ஆதாம் பாவம் எங்க மூலையில் இருந்தாரு. அல்லேலூயா. ஏவாள் என்ன பண்ணா, இந்த கனியை சாப்பிடாததை பற்றி அதை தான் போய் பார்க்குறது ஏவாள். அப்போ நல்லா கவனிங்க. ஏவாள் என்ன பண்ணானாக்கா வந்து இயேசு பேச்சும் கேட்கல, பிதா பேச்சு கேட்கல, கிரியேட்டர் பேச்சு கேட்கல. பிதா குமார் பரிசுத்தர் ஒன்று தான், அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், அது வேறு சப்ஜெக்ட், நான் அப்புறம் பேசுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தர், பிதா பேச்சும் கேட்கல, கடவுள் பேச்சும் கேட்கல, ஆதாம் பேச்சும் கேட்கல. இவ போயிட்டு அந்த கனியை எடுத்து கடிச்சு சாப்பிட்டா. யார் பேச்சு கேட்டா? இவ்வளோவா போய் சாப்பிட்டா? இல்லை, அந்த மரத்தில் வந்து பாம்பு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பாம்பு, பிசாசு. நல்லா கொஞ்சம் அந்த பிசாசு சொல்லிச்சு, நீ இந்த கனியை சாப்பிட்டாக்கா நீ இயேசு போல மாறிடுவேன்ட்டு அந்த பிசாசு சொல்லுவா. இந்த பாவம் ஏவாள் அவன் என்ன பண்ணா, அவள் சுயமா சாப்பிடல, கேட்பார் பேச்சு கேட்டா. யார் பேச்சு? பாம்பு பேச்சு கேட்டா. கனி எடுத்து சாப்பிட்டு பாவத்துக்குள்ள வந்தாங்க. அது வேற சப்ஜெக்ட். இப்போ இருக்கிற பெண்கள்மார்கள் இனிமேல் டிவோர்ஸ் வேணும்ட்டு வந்து போறவங்களாம் வந்து சுயநலமாக எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு இது, அந்த ஒரு கைட்லைன், கேட்பார் பேச்சு கேட்டு இப்படி பண்ணுறி, அப்படி பண்ணுறி, இப்படி பண்ண, அப்படி பண்ணுன்னு சில பேர் சொல்ல பிறகும் அவங்க பேச்சுங்களை கேட்டு தான் பண்ணுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இணைத்தது மனிதரால் பிரிக்கப்படுவதாக, ஆனாக்கா கர்த்தர் இணைத்தது மனிதரால் பிரிக்கப்படுவதாக. ஆனால் சில பெண்கள் வந்து கேட்பார் பேச்சு கேட்டுன்னு கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறோம். ஒரு குடும்பத்தை பிரிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் யாராக இருக்கலாம். மேபி நான் கைட்லைன் கொடுக்குறேன், நான் சஜஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியறதில்ல. சும்மா சொல்லிடுது, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதுமாரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஐயோ, ஏன்னா கர்த்தர் இணைத்ததை மனிதனால் பிரிக்கப்படுவதாக. ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக நீங்கள் யார் யார் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களை கர்த்தர் நியாயம் கேட்பார். அல்லேலூயா. அது ஊவர் மேபி அந்த பெண்ணோட தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம், யாரா இருக்கலாம், பையனோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரானா இருக்கலாம். பிரியமான சகோதர சகோதரர்களே, கர்த்தர் இணைத்தது மனிதரால் பிரிக்க கடவதாக. The Lord says higher divorce. மலாக்கி 2:16. ஆனா கர்த்தர் விரோதமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. ஒரு குடும்பத்தை பிரிச்சுன்னா உங்களுக்கு ஐயோ. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் மார்கள் தினில உட்காந்துக்கின்னு இவன் கதை எப்படிடி, அவ கதை அப்படி, அவ இப்படி, இவ இப்படி, இதே தான் இவங்களுக்கு வேலை. இதை தான் சில எல்லாரையும் சொல்லலை, நான் நல்லா கவனிங்க, எல்லாரையும் சொல்லலை, எல்லா பெண்மார்களையும் சொல்ல. சில பேர் இப்படிலாம் இருக்கிறாங்க. இந்தமாரி இருக்கிறவங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. உட்காந்து அவங்க கதை இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா எரியிற, அதெல்லாம் சொல்லுவாங்க பழமொழி, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்று அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பிரியமான சகோதர சகோதரிகள், இது மாதிரிலாம் இருக்குது. ஆண்டு வசன வார்த்தை சொல்லுது ஐ ஹேட் டிவோர்ஸ். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கவங்க யாராக இருக்கலாம், இந்த வீடியோ போனாலும் பார்க்கலாம், மேபி ஆஃப்டர் 5 years 10 years யாராக இருக்கலாம், தயவு செய்து ஆண்டோட வசன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. The Lord says I hate divorce. பட் நீங்கள் வந்து ஆண்டுக்கு விரோதமான காரியங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பெண்கள். டாடி இப்படி ஆயிடுச்சு, ஃபோன் போயிட்டுருக்கோம். இங்கே பெங்களூரில் இருந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கு ஃபோன் போயிருக்கோம், ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். வீட்டில் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு. அவர் ஒரு நல்ல தகப்பனோ ஒரு நல்ல தாயாக இருந்தால் அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுமா குடும்பம். அது இன்னொரு வசனம் தாண்டி சொல்கிற பாண்ட் 1000 காலத்து பயிர். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். இட்ஸ் லாங் பாண்ட், 1000 காலத்து பயிர். நீங்கள் வந்து நல்லா நீடு வேண்டி வாழணும் தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அர்த்தம் போகிறவங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அல்லேலூயா. அப்போ தகப்பன் தாய்ங்க என்ன பண்ணுறாங்க, ஆமாவா பிரச்சனையா, என்னாச்சு ஏதாச்சு அப்படி கேட்டுட்டு மருமகனுக்கோ மருமகளுக்கோ ஃபோன் பண்ணி பேசணும். என்ன ஆச்சுப்பா, என்ன பிரச்சனை. ஏன்னா ஜட்ஜுக்குள்ள பார்த்தீங்கன்னா தராசு நீங்கள் பார்க்கும்போது 2 பக்கமும் அது வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். சில பெண்கள் வந்து டாடி இப்படி ஆயிடுச்சு, மம்மி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பாவம் மருமகனை கேட்கறது இல்லை. நிறைய தகப்பன்மார்கள் செய்கிற தப்பை நான் சொல்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளை கேளுங்க. ஆமாம்மா இப்படி ஆயிடுச்சுமா, சரிம்மா
ஓகேம்மா, நீ வந்துருமா, பேக்கை தூக்கின்னு ஆட்டோ பிடிச்சின்னு வந்துருமா, வண்டியில் வந்துருமா, நான் பார்த்துக்கணும் வச்சுக்கார் வீட்டில். ஆனால் அந்த பொண்ணு வாழ்க்கை பால் அடிக்கிறது நிறைய தகப்பன்மார் தான். இது நிறைய பேருக்கு தெரியுது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கேட்கணும் என்ன பிரச்சனை. பையனையும் பொண்ணையும் உட்கார வச்சு கேட்கணும், என்னப்பா பிரச்சனை வந்து ஓகே ஆச்சா, ஓகே சரி நெக்ஸ்ட் அப்படி பண்ணாதீங்க, நீ சேஞ்ச் பண்ணிக்கப்பா, நீ திருந்துப்பா, நீ மாறுமா, ஏன்னா உங்களை பிரச்சனை நீங்கள் அப்படி போய் சொல்லி குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது அவன் நல்லா தகப்பன். ஆனால் இன்னைக்கு தகப்பன், தாய், ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்த பந்தங்கள் என்ன பண்ணிடுறாங்களோ, வாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி ஏன்னா அவங்களுக்கு அவங்க பொண்ணு ஒஸ்தி, அவங்களுக்கு அவங்க புள்ள ஒஸ்தி, தாயாகட்டும் தகப்பன் ஆகட்டும், அவங்க பெண்ணும் அவங்க பையனை ஒஸ்தி, அவங்க சொல்லிட்டு தான் கேட்பாங்க. அந்த சைடில் என்ன இருக்குது, அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. தே ஷுட் ஈக்குவலி ஜட்ஜ் பண்ணணும். ஜட்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சொல்லணும், சேர்க்கணும். அல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனை வந்தே வராங்க, காலையில் சண்டை ஆச்சுன்னா நைட்டு கணவன் மனைவி ஒன்றும் ஆகிடணும். சால்வ் அவுட் பண்ணணும், பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணி கடந்து போகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் 3 மாதம் கூட ஆயிருக்காது, அது என்னது சொல்லுவாங்க, வெட்டிங் ஆல்பம் கூட வந்திருக்காது, டிவோர்ஸ். அந்த மாதிரி நிறைய ஆயிருக்குது. நிறைய விஷயம். எனக்கு நைட் 10 மணிக்கு தூங்கி இருப்பேன், 2 மணி 1:30 மணிக்கு ஃபோன் வருது, பாஸ்டர் இனிமேல் கலாட்டா. நானே ஒரு திருமணம் பண்ணி வச்சேன், பேர் சொல்லுவார், நிறைய பேருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, பாஸ்டர் இனிமேல் கலாட்டா அம்மா அப்படின்னா பண்ணாது, ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஊழியக்காரரும் வந்து உள்ள கொழுப்பதை உண்டாக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து தாய் தகப்பனுங்க என்ன பண்ணிடுறாங்கனாக்கா வந்து கேப்பார் பேச்சு கட்டுறாங்க. யார் பேச்சு கேட்குறாங்க? கேப்பார் பேச்சு. இயேசு பேச்சு கேட்கறது இல்லை, கேப்பார் பேச்சு கேட்டுட்டு சங்கத்துக்கார இப்போ அது ஏழை சங்கம் வேணா இல்லைங்களா? ஏழை சங்கம் இருக்குது, மகிழா சங்கம்ட்டு. மகிழா சங்கம் இருக்கிறது நல்லது தான், பெண்களுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு எல்லாம் நல்லது தான். பட் அந்த சங்கத்துக்காரர் வந்து என்ன பண்ணுறாங்க, பையனை கேட்கறது இல்லை. இப்போ அவங்க சொல்லுவாங்க, அம்மா இந்த மாதிரி அடிக்கிறாரு, ஒதுக்கிறாரு, குடமை கொடுக்குறாரு, இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு. ஆமாவாம்மா, சரிம்மா. அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னப்பா பிரச்சனை 2 பேரையும் கேட்டு சால்வ் அவுட் பண்ணுறது இல்லை. இவங்க ஆமாவா, ஓகே, சரி இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி உலக ரீதியாக அவங்க கர்த்தர் இணைத்ததை பிரிக்கத்தான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையே கெடுத்துடுவாங்க. அல்லேலூயா. யார் அது மாதிரி குடும்பத்தெல்லாம் கெடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஐயோ. ஒரு குடும்பத்தை வந்து கர்த்தர் இணைத்தது மனிதரால் பிரிக்கப்படுவதாக, ஆனால் கர்த்தர் இணைத்தது பிரிச்சவங்களுக்கெல்லாம் ஐயோ. அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களோ, சங்கத்துக்காரோ யார் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐயோ. இந்த மெசேஜ் பார்த்தவங்க நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலையோ, சொந்தக்கார ஃபேமிலிலையோ, ரிலேட்டிவ் ஃபேமிலிலையோ யாராவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் இணைத்தது மனிதரால் பிரிக்கக்கூடாது. டிவோர்ஸ் பண்ணணும், என்னத்துக்காக பண்ணணும்? ஒரு தவறு பண்ணால் தான் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணணும். கணவனும் மனைவிக்கு துரோகம் பண்ண தான் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணணும். பெண்கள்மார்கள் கணவனை விட்டு விலகி போகக்கூடாது. ஆனால் நீங்கள் எல்லாம் போயிட்டு அப்பா வீட்டில் சம்சாரம் பண்ணிக்கின்னு, அப்பா இருக்கிற வரைக்கும் தெரியும், அப்பா போயிட்டு பிறகு நல்லா கவனிங்க, அப்பா போயிட்டு பிறகு அப்போ தெரியும் நம்ம பண்ணியது தவறுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் அவர் எங்கன்னா நல்லா இருப்பார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய வசன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வசன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. The Lord says higher divorce. Please obey to the God's word and be blessed. Hallelujah. எல்லா கண்களை மூடுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வசனத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வசனம் கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் உங்கள் கருத்தில் ஒப்புக்கிற ராஜா. திருமணம் ஆணுங்களோ திருமணம் ஆவாதங்களோ இந்த வசனத்தை கேட்டிருக்கலாம், உங்களுடைய வசன வார்த்தைக்கு கீழ்ப்படபடி உதவி செய்யுங்க. ஆட்களுக்கு ஆளுகை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கே இயேசுவின் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவுக்காரன் வருவதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் மூலியம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சோம். காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க.